இரவின் மயக்கத்தில் முட்டுகளும் உறங்கும், உங்கள் மனதும் உறங்கட்டும். காலையில் புன்னகையுடன் மலர என் இனிய இரவு வணக்கம். வீழும் நட்சத்திரங்களாயின்றி வாழும் நிலவினை போல் கொண்ட நட்பே நள்ளிரவு வணக்கம். காலத்தினால் என்றும் அழியாத காவிய பாடல்களை தொகுத்து வழங்கும் இந்த காவிய கானங்கள் நிகழ்ச்சி மூலமாய் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் நான் உங்கள் RJ சண்மதி. காவிய பாடலை கேட்கும் இந்த ஆர்வம் என் தந்தையினாலே எனக்கும் வந்தது. தினமும் இரவு அவருக்கு காவிய பாடல்களின்றி தூக்கமும் இல்லை. அவருடன் கேட்டுக்கொண்டே எனக்கும் இது வழக்கமாகிவிட்டது. எனக்கும் என் தந்தைக்கும் பிடித்தமான ஒரு பாடல் K. சங்கர் அவர்களின் இயக்கத்தில் ஜெமினி கணேசன் மற்றும் சரோஜா தேவி அவர்கள் இணைந்து நடித்த AM ராஜா அவர்களின் இசையில் AM ராஜா மற்றும் P. சுஷிலா அவர்களின் இனிமையான குரலில் ஆகஸ்ட் 2, 1962 வெளிவந்த ஆடிப்பெருக்கு திரைப்படத்திலிருந்து அழகிய பாடல் உங்களுக்காக. தனிமையிலே இனிமை காண முடியுமா? தனிமையிலே இனிமை காண முடியுமா? நல்கிரவினிலே சூரியனும் தெரியுமா? தனிமையிலே 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 இனிமை காண முடியுமா? நல்கிரவினிலே சூரியனும் தெரியுமா? தனிமையிலே இனிமை காண முடியுமா? துணையில்லாத வாழ்வினிலே சுகம் வருமா? அதை சொல்லி சொல்லி திரிவதனால் துணை வருமா? துணையில்லாத வாழ்வினிலே சுகம் வருமா? அதை சொல்லி சொல்லி திரிவதனால் துணை வருமா? மனமிருந்தால் வழி இல்லாமல் போகுமா? மனமிருந்தால் வழி இல்லாமல் போகுமா? வெறும் மந்திரத்தால் மாங்காய் வீழ்ந்திருமா? தனிமையிலே தனிமையிலே இனிமை காண முடியுமா? நல்கிரவினிலே சூரியனும் தெரியுமா? தனிமையிலே இனிமை காண முடியுமா? மலர் இருந்தால் மனம் இருக்கும், தனிமை இல்லை. செங்கனி இருந்தால் சுவை இருக்கும், தனிமை இல்லை. மலர் இருந்தால் மனம் இருக்கும், தனிமை இல்லை. செங்கனி இருந்தால் சுவை இருக்கும், தனிமை இல்லை. கடல் இருந்தால் அலை இருக்கும், தனிமை இல்லை. கடல் இருந்தால் அலை இருக்கும், தனிமை இல்லை. நாம் காண உலகில் ஏதும் தனிமை இல்லை. தனிமையிலே தனிமையிலே இனிமை காண முடியுமா? நல்கிரவினிலே சூரியனும் தெரியுமா? தனிமையிலே இனிமை காண முடியுமா? தனிமலையில் தவம் இருக்கும் மாமுனியும், கொடிப்படையுடனே பவனி வரும் காவலனும். தனிமலையில் தவம் இருக்கும் மாமுனியும், கொடிப்படையுடனே பவனி வரும் காவலனும். கவிதையிலே நிலை மறக்கும் காவலனும். கவிதையிலே நிலை மறக்கும் காவலனும். இந்த அவனியெல்லாம் போற்றும் ஆண்டவனாயினும் தனிமையிலே தனிமையிலே இனிமை காண முடியுமா? நல்கிரவினிலே சூரியனும் தெரியுமா? தனிமையிலே
நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காவிய கானங்கள். நான் உங்கள் RJ சண்மதி. ஒரு இனிமையான பாடலை கேட்டோம். இனி அடுத்து உங்களுக்காக 1964 நகைச்சுவையும் காதலும் கலந்து 175 நாள் திரையரங்குகளில் வெற்றிகரமாய் ஓடிக்கொண்டிருந்த காதலிக்க நேரமில்லை என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல். காதலித்த பெண்ணை மனம் முடிக்க நண்பருடன் கூட்டணி சேர்ந்து பல குறும்புகளை செய்து தன் காதலை எப்படி வெற்றி கொண்டார் என்று காண்பித்த இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைந்தது. CV ஸ்ரீதர் அவர்களின் இயக்கத்தில் ரவிச்சந்திரன், காஞ்சனா, பாலையா, முத்துராமன், நாகேஷ், சச்சு என்று ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இணைந்து நடித்த இந்த திரைப்படம் MSV மற்றும் ராமமூர்த்தியின் வெற்றி கூட்டணியில் இசையமைக்கப்பட்டது. PB ஸ்ரீனிவாஸ் மற்றும் P சுஷிலா அம்மா அவர்களின் அழகிய குரலில் இடம்பெற்ற இந்த திரைப்பட பாடலை கேட்டுக்கொண்டு வாருங்கள். இன்னும் நிறைய பேசலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காவிய கானங்கள். நான் உங்கள் RJ சண்மதி. பொல்லாத எண்ணங்களே, பொன்னான கைப்பட்டு பொன்னான கண்ணங்களே, அனுபவம் புதுமை அவனிடம் கண்டே, அந்நாளில் இல்லாத பொல்லாத எண்ணங்களே, பொன்னான கைப்பட்டு பொன்னான கண்ணங்களே, அனுபவம் புதுமை. தள்ளாடி தள்ளாடி நடமிட்டு அவள் வந்தாள். சொல்லாமல் கொள்ளாமல் அவளிடம் நான் சென்றேன். அது கூடாதென்றாள், மனம் தாடாதென்றாள், ஒன்று நானே தந்தேன். அது போதாதென்றாள், போதாதென்றாள். அனுபவம் புதுமை அவளிடம் கண்டே, அந்நாளில் இல்லாத பொல்லாத எண்ணங்களே, பொன்னான கைப்பட்டு புண்ணான கண்ணங்களே. அனுபவம் புதுமை. கண்ணில் பார்வை தந்தான், துணை நானே என்றான், நாளை என்றான். அனுபவம் புதுமை. சிங்கார தேர் போல குலுங்கிடும் அவள் வண்ணம்,
சித்தாடை முந்தானை தழுவிடும் என் எண்ணம். அவள் எங்கே என்றாள், நான் எங்கே நின்றேன். அவள் அங்கே வந்தாள், நாங்கள் எங்கோ சென்றோம், எங்கோ சென்றோம். பனி போல் குளிர்ந்தது, கனி போல் இனித்ததம்மா. மழை போல் விழுந்தது, மலராய் மலர்ந்ததம்மா. ஒரு தூக்கம் இல்லை, வெறும் ஏக்கம் இல்லை. பிறர் பார்க்கும் வரை எங்கள் பிரிவும் இல்லை, பிரிவும் இல்லை. அனுபவம் புதுமை, அவனிடம் கண்டேன். அந்நாளில் இல்லாத பொல்லாத எண்ணங்களே, பொன்னான கைப்பட்டு பொன்னான கண்ணங்களே. லா, 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 லா. உங்கள் இனிய இரவு பொழுதை மேலும் இனிமையாக்க நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காவிய கானங்கள். நான் உங்கள் ஆர்ஜே சண்மதி. அழகிய அற்புத பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே வரிசையில் இன்னும் ஒரு அற்புதமான பாடல். தான் காதல் கொண்ட பெண் மீது கொண்ட காதலை அழகாய் வர்ணிக்கும் இந்த அற்புதமான பாடலை இயற்றியவர் கண்ணதாசன் அவர்கள். இந்த பாடலை இனிமையாக பாடி அதற்கு உயிரூட்டிய TM சௌந்தரராஜன் மற்றும் PB ஸ்ரீனிவாஸ் அவர்களின் இனிமையான குரலில் இந்த பாடல் பதிவானது. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் படித்தால் மட்டும் போதுமா என்று பீம்சிங் அவர்களின் இயக்கத்தில் MS விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி அவர்களின் இசையில் சிவாஜி கணேசன், பாலாஜி, சுலோச்சனா, சாவித்ரி என்று நிறைய புகழ்பெற்ற நட்சத்திரங்கள் இணைந்து நடித்த இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு அழகிய பாடலை கேட்டுக்கொண்டு வருவோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காவிய கானங்கள். நான் உங்கள் ஆர்ஜே சண்மதி. கண்டேன் பெண்ணங்கு இல்லை, என்னென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா. பூவொன்று கண்டேன், முகம் காணவில்லை, ஏனென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா. நவநாகரீகம் அலங்கார சின்னம் அலை போல நின்னும், நடமாடும் செல்வம் பணிவான தெய்வம் பழங்கால சின்னம் உயிராக மின்னும். துள்ளி வரும் வெள்ளி நிலா, துள்ளி வரும் வெள்ளி நிலா, துவண்டு விழும் கொடியிடையா, துவண்டு விழும் கொடியிடையா. விண்ணோடு விளையாடும் பெண்ணந்த பெண்ணல்லோ, சென்றேன் கண்டேன் வந்தேன். பொன்னொன்று கண்டேன், பெண்ணங்கு இல்லை, என்னென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா. பெண்ணை நீ பா
பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை. உன் பார்வை போலே என் பார்வை இல்லை, நான் கண்ட காட்சி நீ காணவில்லை, நான் கண்ட காட்சி நீ காணவில்லை. என் விழியில் நீ இருந்தாய், என் விழியில் நீ இருந்தாய், உன் வடிவில் நான் இருந்தேன், உன் வடிவில் நான் இருந்தேன். நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை. சென்றேன், கண்டேன், வந்தேன். பொன் ஒன்று கண்டேன், பெண்ணங்கு இல்லை, என்னென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா. பூவொன்று கண்டேன், முகம் காணவில்லை, ஏனென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா. உங்கள் செவிகளுக்கு விருந்தளிக்கும் வகையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காவிய கானங்கள். நான் உங்கள் ஆர்ஜே சண்மதி. காவிய பாடல்களை கேட்பதும் ஒரு சுகமே. காவிய பாடல்களை கேட்பது ஒரு போதை என்று கூட சொல்லலாம். இவ்வளவு இனிமை இருந்தால் அந்த போதை இனிப்பானதாகவே இருக்கும் அல்லவா? பல இனிமையான பாடல்களையும் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் சிவாஜி கணேசன் அவர்களின் 125வது திரைப்படமாய் அமைந்த உயர்ந்த உள்ளம் படத்திலிருந்து ஒரு அழகிய பாடல். கிருஷ்ணன் பஞ்சு அவர்களின் இயக்கத்தில் சிவாஜி கணேசன், சௌகார் ஜானகி, அசோகன், மேஜர் சுந்தர்ராஜன், வாணிஸ்ரீ, சிவகுமார் அவர்கள் என்று பலர் நடித்து MSV அவர்களின் இசையில் TM சௌந்தரராஜன் அவர்களின் அற்புதமான குரலில் வாலி அவர்களின் எழுத்துக்களில் நிறைந்த இந்த அழகிய பாடலை கேட்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காவிய கானங்கள். நான் உங்கள் ஆர்ஜே சண்மதி. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் 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 நண்பனே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் நண்பனே. பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்? புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம். நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லையே நம்மிடம். பள்ளியை விட்டதும் பாதைகள் மாறினோம். கடமையும் வந்தது, கவலையும் வந்தது. பாசமென்றும் நேசமென்றும் வீடு என்றும் மனைவி என்றும்
பாசமென்றும் நேசமென்றும் வீடு என்றும் மனைவி என்றும் 100 சொந்தம் வந்த பின்பும் தேடுகின்ற அமைதி எங்கே? 100 சொந்தம் வந்த பின்பும் தேடுகின்ற அமைதி எங்கே? அமைதி எங்கே? அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாயில்லையே, அது ஏன் ஏன் நண்பனே? அவனவன் நெஞ்சிலே 1000 ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள். பெரியவன் சிறியவன் நல்லவன் கெட்டவன் உள்ளவன் போனவன் உலகிலே பார்க்கிறோம். எண்ணமே சுமைகளாய் இதயமே பாரமாய், எண்ணமே சுமைகளாய் இதயமே பாரமாய். தவறுகள் செய்தவன் எவனுமே தவிக்கிறான் அழுகிறான். தவறுகள் செய்தவன் எவனுமே அழுகிறான், எவனுமே அழுகிறான். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சினே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாயில்லையே, அது ஏன் ஏன் நண்பனே? வணக்கம் அன்பர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அழகிய நிகழ்ச்சி காவிய கானங்கள். நான் உங்கள் ஆர்ஜே சண்மதி. அடுத்து நாம் கேட்கவிருக்கும் பாடல் காலங்களில் அவள் வசந்தம் என்ற அழகிய பாடல். தான் காதல் கொண்ட நாயகியை பற்றி அழகாய் வர்ணித்துக் கொண்டிருக்கும் நாயகன், அதை நாயகனுக்கே தெரியாமல் ரசித்துக் கொண்டிருக்கும் நாயகி. இந்த அழகிய காதல் காட்சியினை பதிவித்த இயக்குனர் அவர்கள் பீம்சிங். சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், தேவிகா, சாவித்ரி, எம்.ஆர். ராதா என்று பலர் நடித்துள்ளனர். எம்.எஸ்.வி. ராமமூர்த்தி அவர்களின் வெற்றி இசையில் 16 மார்ச் 1961 வெளிவந்த திரைப்படம் தான் பாவ மன்னிப்பு. அந்த காலத்திலேயே வெற்றி விழா கொண்டாடியது இந்த திரைப்படம் மற்றும் தேசிய விருதும் பெற்ற பெருமைக்குரியது. அந்த வெற்றி திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்களின் இனிமையான குரலில் இடம்பெற்ற காலங்களில் அவள் வசந்தம் பாடலை இப்பொழுது கேட்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காவிய கானங்கள். நான் உங்கள் ஆர்ஜே சண்மதி. அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம். பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு. ஓ, 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 ஓ,
பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு, கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல், காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, அவள் பனி போல் அணைப்பதில் கண்ணி, பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, அவள் பனி போல் அணைப்பதில் கண்ணி, கண் போல் வளர்ப்பதில் அன்னை, கண் போல் வளர்ப்பதில் அன்னை, அவள் கவிஞனாக்கினாள் என்னை, காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, காலங்களில் அவள் வசந்தம். காலத்தினால் அழியாத பொன் போன்ற திரைப்பட பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காவிய கானங்கள். நான் உங்கள் ஆர்ஜே சண்மதி. பல அழகிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே வரிசையில் இப்பொழுது 1955 தமிழ் மற்றும் தெலுங்கு என்று இரு மொழிகளில் ஒரே நேரத்தில் படப்பிடிக்கப்பட்ட அற்புதமான திரைப்படம் மிஸ்ஸியம்மா என்ற காதல் காவியம். மிஸ்ஸியம்மா என்று சொன்னாலே நினைவுக்கு வரும் முதல் பாடல் வாராயோ வெண்ணிலவே என்று அந்த நிலவையே உருக வைக்கும் அழகிய பாடல். அந்த பாடலை இசையமைத்தவர் ராஜேஸ்வர ராவ் அவர்கள். அழகிய வரிகளை தந்து இந்த பாடலை உயிர்ப்பித்தவர் ராமையாதாஸ் அவர்கள். AM ராஜா மற்றும் P சுஷிலா அவர்களின் இனிமையான குரலில் பதிவான இந்த பாடல் அந்த தலைமுறை முதல் இந்த தலைமுறை வரை அனைவரும் அறியும் அழகிய பாடல். இப்பொழுது அந்த பாடலை கேட்டு வருவோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காவிய கானங்கள். நான் உங்கள் ஆர்ஜே சண்மதி. வாராயோ வெண்ணிலாவே, கேளாயோ எங்கள் கதையே, வாராயோ வெண்ணிலாவே, கேளாயோ எங்கள் கதையே, வாராயோ வெண்ணிலாவே, அகம்பாவம் கொண்ட சதியாள் அறிவால் உயர்ந்திடும் 14, அகம்பாவம் கொண்ட சதியாள் அறிவால் உயர்ந்திடும் 14, சதிபதி விரோத மிகவே சிதைந்தது இதன் தரும் வாழ்வே. வாராயோ வெண்ணிலாவே, கேளாயோ எங்கள் கதையே, வாராயோ வெண்ணிலாவே, கேளாயோ எங்கள் கதையே, வாராயோ வெண்ணிலாவே, வாக்குரிமை தந்த பதியால் வாழ்ந்திடவே வந்த சதினான், வாக்குரிமை தந்த பதியால் வாழ்ந்திடவே வந்த சதினான், நம்பிட செய்வார் நேசம், நடிப்பதெல்லாம் வெளிவேகம். வாராயோ வெண்ணிலாவே, கேளாயோ எங்கள் கதையே, வாராயோ வெண்ணிலாவே, தன் பிடிவாதம் விடாது என் மனம் போல் நடக்காது, தன் பிடிவாதம் விடாது என் மனம் போல் நடக்காது, நமக்கென எதுவும் சொல்லாது நம்மையும் பேச விடாது. வாராயோ வெண்ணிலாவே, கேளாயோ எங்கள் கதையே, வாராயோ
வாராயோ வெண்ணிலாவே அனுதினம் செய்வார் மோடி அகமகிழ்வார் போராடி அனுதினம் செய்வார் மோடி அகமகிழ்வார் போராடி இல்லறம் இப்படி நடந்தார் நல்லறமாமோ நிலவே வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே வாராயோ வெண்ணிலாவே. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காவிய கானங்கள். நான் உங்கள் ஆர்ஜே சண்மதி. ஒரு அழகிய பாடலை கேட்டு வந்தோம். இனி அடுத்து உங்களுக்காக கே பாலச்சந்தர் அவர்களின் இயக்கத்தில் ஜெமினி கணேசன், சௌகார் ஜானகி, ஜெயந்தி அவர்களின் நடிப்பில் வெளிவந்த இரு கோடுகள் திரைப்படத்தில் ஒரு அழகிய பாடல். காதல் கொண்ட மனைவி ஒரு புறமும் உரிமை கொண்ட மனைவி ஒரு புறமும் நின்று தங்கள் நாயகன் தங்களுக்கே சொந்தம் என்று சொல்லாமல் கூறும் இந்த அழகிய பாடலை எழுதியவர் வாலி அவர்கள். இந்த பாடலை இசையமைத்தவர் வி குமார் அவர்கள். ஜமுனா ராணி மற்றும் பி சுஷிலா அவர்கள் இணைந்து பாடிய இந்த இனிமையான பாடல் மிகவும் பிரபல்யமான ஒன்றுமாகும். இந்த திரைப்படம் மாநிலம் மற்றும் தேசிய விருதுகளையும் பெற்ற பெருமைக்குரியது. இப்பொழுது இந்த பாடலை கேட்டு வருவோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காவிய கானங்கள். நான் உங்கள் ஆர்ஜே சண்மதி. நவராத்திரியில் கோலும் மண்டபத்தில் இவள் பாடலிலே ஒரு கேள்வி பிறக்கும். நவராத்திரியில் கோலு மண்டபத்தில் இவள் பாடலிலே பதில் மறைந்திருக்கும். புன்னகை மன்னன் கோவிடு கண்ணன் ருக்மணிக்காக புன்னகை மன்னன் கோவிடு கண்ணன் ருக்மணிக்காக அவன் புல்லாங்குழலில் உள்ளம் மயங்கும் கண்மணிக்காக புன்னகை மன்னன் கோவிடி கண்ணன் இருவருக்காக இந்த பாபா ருக்மணி இருவருமே அவன் ஒருவனுக்காக புன்னகை மன்னன் கோவிடி கண்ணன் ருக்மணிக்காக இந்த பாபா ருக்மணி இருவருமே அவன் ஒருவனுக்காக. தேவன் முருகன் கோவில் கொண்டது வள்ளியின் நெஞ்சத்திலே அவன் தேவானை என்றொரு பூவையை மணந்தது திருப்பரங்குன்றத்திலே. தேவன் முருகன் கோவில் கொண்டது வள்ளியின் நெஞ்சத்திலே அவன் தேவானை என்றொரு பூவையை மணந்தது திருப்பரங்குன்றத்திலே. மாலையிட்டாலது ஓர் முறை தான் என நினைப்பது பெண்மை என்றோ ஒரு மாலையை இரு தோளுக்கு சூடுதல் இறைவன் தன்மை என்றோ அது ஏட்டில் உள்ள கதை. இது இன்றும் தொடரும் கதை. அது பொம்மை கல்யாணம், இது உண்மை கல்யாணம். ஏன் பாட்டை நிறுத்திட்டீங்க? பாடுங்க. புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காக அவன் புல்லாங்குழலில் உள்ளம் மயங்கும் கண்மணிக்காக.
கணவன் குங்குமம் வைப்பது ஒருத்தியின் நெற்றியிலே, அந்த குங்குமம் வைத்தவன் சங்கமமானது இருவரின் நெஞ்சினிலே. கொஞ்சம் கணவன் குங்குமம் வைப்பது ஒருத்தியின் நெற்றியிலே, அந்த குங்குமம் வைத்தவன் சங்கமமானது இருவரின் நெஞ்சினிலே. ஈருயிர் என்றும் போருடல் தன்னில் இருந்திட வழியுண்டோ? ஒரு முகத்துக்கு இரண்டு விழிகளை வைத்த இயற்கையில் தவறுண்டோ? இந்த கேள்விக்கு பதிலேது? சிலர் வாழ்வுக்கு பொருளேது? அது உறவின் மாறாட்டம், இது உரிமை போராட்டம். புன்னகை மன்னன் கோவிடி கண்ணன் ருக்மணிக்காக, அவன் புல்லாங்குழலில் உள்ளோம் மயங்கும் கண்மணிக்காக. புன்னகை மன்னன் கோவிடி கண்ணன் இருவருக்காக, இந்த பாமா ருக்மணி இருவருமே அவன் ஒருவனுக்காக. கேட்க கேட்க திகட்டாத பல இனிமையான பாடல்களை கேட்டு வந்தோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காவிய கானங்கள். நான் உங்கள் ஆர்ஜே சண்மதி. பல அழகிய பாடல்களை கேட்டு வந்தோம். இப்பொழுது அதே வரிசையில் இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக சிவாஜி கணேசன் மற்றும் சரோஜா தேவி அவர்கள் இணைந்து நடித்த புதிய பறவை என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர்கள் MS விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி அவர்கள். பாடலை எழுதியவர் கண்ணதாசன் அவர்கள். P சுஷிலா அவர்களின் தேன் போன்ற குரலில் இந்த பாடலை கேட்டு வாருங்கள். உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை இங்கிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஆர்ஜே சண்மதி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த இந்த நிகழ்ச்சி காவிய கானங்கள். இரவு வணக்கம் மக்களே. கொஞ்சமோ மறந்ததே இந்த நெஞ்சமோ, பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் கொல்லை